மேம் இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு தேடி போனதா உங்க அம்மாவே வந்துட்டு சொல்லி நம்ம ஒரு ஆண்களும் இந்த மாதிரி இருக்காங்களா? ஆமா. இப்போ நாங்க இந்த மாரி நெறைய இப்ப கேஸஸ் திருமணமான பண்ணியிருக்கோம். ஆண்கள் அவங்களுக்கான இனத்தவரை ஒரு ஒரு ஹோமோசெக்சுவல் இருக்கலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் அவர் ஆணாவே இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு எது பிடிக்குமோ அத தேடி தான் போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கேஸ்? இது நமக்கு என்ன ஆகும்னா, அ டிவோர்ஸ் கேஸ்ல தான் முடியுது இந்த மாரி. நம்ம பார்த்துருக்கோம். அ இவங்களுக்கு ஹோமோசெக்சுவல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம். கடைசியில டிவோர்ஸ்ல தான் அது முடியும். இது ஒரு மலையாள படம் கூட வந்திருக்குது. மம்மூட்டி நடிச்ச ஒரு மலையாள படம்னு நெனைக்கிறேன். எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. அ இந்த மாரி இம்போர்ட்டன்ட்டா இருக்கவங்க, அதுக்கப்புறம் ஹோமோசெக்சுவல் வச்சுக்கிறவங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, அ ஒரு ஒரு பெரிய ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது, ஸ்டேட்டஸ்க்காக ஒரு திருமணத்த செஞ்சுக்கிட்டு, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். அதுதான் உங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு வேணும். பெண்ணோட வாழ்க்கை என்ன ஒரு ஆ அதுதான். அந்த மாரி அந்த மாரி ஒரு கேஸ்ல நாங்க உட்காந்து பேசி, நான் தான் அத டிவோர்ஸ்ன்னு போயி அது பெரிய நீ அத குடு, இத குடுன்னு கேட்காம உட்காந்து மியூச்சுவல் கன்சர்ன் உட்காந்து பேசி அத நான் சரி பண்ணி விட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் பொண்ணும், பையனும் எதுக்கு பிரிஞ்சாங்கன்னு அவங்க சொல்லவே இல்ல. பொண்ணுகிட்ட கேட்டா, பையன்கிட்ட கேட்டுக்கோ. பையன்கிட்ட கேட்டா வெரி டீசென்ட் தே போத் வேர். பையன்கிட்ட கேட்டா, பையன் பொண்ண கேளுங்க. ஆனா டிவோர்ஸ்க்கு 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. பட் எங்களுக்கு நாங்க பேரண்ட்ஸ் 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி, உட்காந்து அவங்க 2 பேரும் ஆனா 2 பேரும் இப்போ அவங்கவங்க லைஃப் அவங்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அவங்கவங்க லைஃப்ல அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு சமூகமும் அந்த மேம் இந்த விஷயமெல்லாம் வந்துட்டு முன்னாடி இருந்தே இருந்திருக்குல்ல மேம். இருந்திருக்கு. இது இப்பதான் இல்ல. இப்ப என்னன்னா இப்ப கலியுகம் ஆயிருச்சு. அ அந்த அந்த அன்னைக்கு மாரி இந்த மாரியான மீடியா இல்ல. இன்னைக்கு மீடியா மீடியா இருக்கு. இருக்கு. அதுவும் யூடியூப் இருக்குது. நாங்க இருக்கோம். ஆமா. சோ அதனால வெளிய தெரிஞ்சிருது. சோ அந்த காலத்துல அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாதனால இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிய தெரியல. சோ கரெக்ட். எல்லாரும் என்னன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் படிச்சுட்டாங்க. எல்லாரும் ஐ மீன் நாகரிகமா மாறிட்டாங்க. அதனால அவங்களோட யார் யார் என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ அத வெளிய காமிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது அப்பையிலிருந்து இது இருந்துட்டே தான் இருந்திருக்கு. ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே இருந்திருக்கிறாங்க. வெளிப்படையா தைரியமா சொல்றவங்க சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. சோ இலைமறை காய்மறைவாக இருந்திருக்குது. இன்னைக்கு அப்பட்டமா வெளிய தெரியுது. அவ்வளதான். சோ இதுல இவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்புன்னு சொல்ற மக்கள் மேல தான் தப்பு அப்படிங்கிறது. மக்கள் தொகை அதிகமாக கிரைம் ரேட் அதிகமாயிருக்கு அவ்வளவுதான். அவ்வளதான். கரெக்ட். சோ தொடர்ந்து இந்த மாரியான இன்னும் நெறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் நடக்குது, உஷாரா இருங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.